மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து வழக்கு தற்போது கோர்ட்டில் நடைபெற்று வருது. இந்த சூழலில் 2 நாட்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் என்னுடைய உடைமைகள்லாம் ஆர்த்தி வீட்டில் மாட்டிக்கிச்சு, அதை மீட்டு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கார். என்கிட்ட காசே இல்லை, ஒரு காரு தான் இருக்குது, நான் ஒரு நாடோடி அப்படிங்கிறது இதில் பேசிகிட்டு இருக்கார் இல்லையா? எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த வீடை 18 வருஷமாக ஆர்த்தியும் ஜெயம் ரவி 2 குழந்தைங்க இருந்து வீடு. 15 வருஷம். இப்போ வாயை திறந்தால உண்மைக்கு மாறான பொய்களை மட்டுமே பேசக்கூடிய மோசமான உமனைசராக இருக்கார் ஜெயம் ரவி. என்னென்னா, ஒரு 15 வருடமாக இந்த தவறுலாம் தெரியலையா? நீங்கள் முதல்ல ஒரு திரைப்பட நடிகன் என்றால் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கணும். ஒரு குடும்ப தலைவன் தான் ஒரு திரைப்பட நடிகனாக இருக்கணும். எம்ஜிஆர் எங்கே போனாலும் ஜானகியை கூட்டிகிட்டு போயிடுவார். சிவாஜி கமலா அம்மா இல்லாமல் எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டார். பிரபு உடைய அம்மா. இதுதான் இந்த கல்ச்சர். 2 பேர் ஜாம்பவான், எம்ஜிஆரும் சிவாஜியும். 2 பேரும் எந்த காலத்துலேயும் பல நடிகைகளோடு கிசுக்கப்பட்டது எம்ஜிஆருக்கு. ஆனால் ஜானகி தான் மனைவி, கமலாமா தான் மனைவி. இது இப்போ ரஜினி லதா தான் மனைவி. வேறு எங்கேயும் லதா விட்டு எங்கேயும் போகிறதில்லை. கமலஹாசனாவது சிம்மரில் துவங்கி சரிகாலிருந்து வாணி விஸ்வநாத் வரைக்கும் இருக்குது. ஆனால் ரஜினி எங்கே போனாலும் யாரோட போகிறாரு? லதா ரஜினிகாந்தோட தான். இப்படி இப்போ விஜயகாந்த் பிரேமலதா தான் மனைவி. முதல் மனைவி பூர்ணிமா ரொம்ப இருக்கா, வெட்டி விட்டா, அது வேறு விஷயம். ஆனால் இவர்கள் புதுவெளியில் வருகிற பொழுது தன்னுடைய மனைவி தன் மீது எந்த விமர்சனமும் வராமல் பார்த்து கொண்டார். இவருமே எல்லா விழாவுக்கும் மனைவியோட தான் வருவார். சமீபத்தில் கூட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஷோல மனைவி, மாமியார், ஒய்ஃபோட தங்கச்சி எல்லோருமே பேசியிருந்தாங்க. அவ்வளோ அன்னுமா தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூழல் வருது இல்லையா? இல்லை, எப்படி ஒரு மனிதன் எப்படி தடம் போராட முடியும்? ஒரு முழுவதுமே ஜெயம் ரவி மேலே மட்டும் நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் எப்பவுமே ஆண்கள் மேலே தாங்க தவறு. எனக்கும் மனைவி இருக்கா, பிள்ளை இருக்கா, அம்மா இருக்குது, எல்லாமே இருக்காங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணாரு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணேன்னு தெரியும். அப்போது தவறுகள் முழுக்கவே ஆண்கள் பக்கம்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய குடும்பம். அந்த அக்கா ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு கல்லூரியில் விரிவுரையாளர், பிஹெச்டி. ஆனால் அவங்க இப்போது ஒரு குடும்ப தலைவி. தன்னுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் தன்னுடைய அத்தனை அறிவையும் அந்த பிஹெச்டி அறிவுலாம் தூக்கி ஓரமாக போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சமையல் அறையில் இருக்காங்க. காரணம், அந்த குடும்பம் முக்கியம். அந்த குடும்பம் முக்கியம், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் முக்கியம். என்ன காரணம்? குடும்பமும் குழந்தைகளும் தான் தன்னுடைய அடையாளம். அந்த மாதிரி பல கோடி சொத்து இருக்குது, நிலபோனு பல கோடி இருக்குது. ஒரு பெரிய டாக்டரேட்டுனா டிகிரி, மாஸ்டர் டிகிரி, அப்புறம் டாக்டரேட் எல்லாம் தூக்கி போட்டு இப்போ ஒரு பையன் 2 பையனும் டாக்டராக மாறிட்டான். அந்த அம்மா அந்த விரிவுரையாளர் தன்னுடைய அத்தனை கற்பனைகளையும் அடையாளம் தெரியாமல் அழித்தொழித்ததனுடைய விளைவு இந்த கணவர் மனைவி கூட 2 பசங்க டாக்டர் நிற்கி. அப்போது உலகம் என்பதே குடும்பம் தானே, வேற என்ன இருக்குது? இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேரும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை தான். ஆனால் ஜெயம் ரவி பேச மறுக்கிறார். இந்த மாதிரி தேடிட்டு கோவாவே போகுத ஆர்த்தி. என்னங்க, என்ன பிரச்சனை இருக்க போகுது குடும்பத்துக்குள்ள? என்ன, அதாவது காசுல இருந்து இது வரைக்கும் என்கிட்ட என் பேர்ல எதுவுமே இல்லை, எல்லாமே மனைவி பேர்லயும் மாமியார் பேர்லயும் தான், அவங்க கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கேன். நடிகர் விக்ரம் கூட சில மாதங்களுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் டைம்ல பேசின வீடியோ கூட நேற்று வைரலானது. அடிக்கடி நாங்க வெளியில போகும்போது பார்ட்டி போகும்போது என்கிட்ட காசு இல்லைன்னா ஜெயம் ரவி கிட்ட கேட்பேன். ஜெயம் ரவி என்ன சொல்லுவாரு, மனைவிட்ட தான் வாங்கி கொடுப்பாரு, அந்த அளவுக்கு காசு ஃபுல்லா மனைவிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, மனைவி கண்ட்ரோல்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாருன்னா எல்லாம் அப்படித்தானே, உலகமே அப்படித்தானே. நீங்கள் இப்போ ரஜினி என்ன யார் கண்ட்ரோல் இருக்காங்க? அவங்க அண்ணன் கண்ட்ரோலியாக இருக்காரு. லதா இல்லாமல் ரஜினி இயங்கவே முடியாது. லதா தான் ஒவ்வொரு சினிமா கம்பெனிக்கு எங்கள் கால் சீட்டுங்க 200 கோடி ரூபா கூவி விற்கிறதே லதா தானே. இப்போ விஜயகாந்த் இல்லை, இப்போ யார் கட்சி நடத்துகிறா? மனைவியும் குழந்தைகளையும் விட்டுட்டு ஒரு பாரில் பாடுற ஒரு பாடகி, மது பாரில் பாடுற பாடகி தான், வேறு ஒன்றும் இல்லை. கெனிஷா, அது அவங்களோட ப்ரொஃபஷன் இல்லைங்க. அப்போ இப்போ ஆர்த்தி ப்ரொஃபஷன் இல்லையா? இதை விட அது உனக்கு இருக்குதா? நீங்கள் அளவீடு மனைவியை நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறீங்கன்னா
ஒரு பாரில் பாடுற சிங்கரியா போய் நீ திருமணம் பண்ணுவ? இந்த ஒப்பீடு அவ்வளோ. நீங்கள் கெனிஷாவையும் நான் சகோதரியாக தான் பார்க்குறேன். பண்ணுவேன்னு அவர் இன்னும் சொல்லவே இல்லை. இல்லை பண்ண கெட் டு கெதரில் போயிட்டு இருக்கு. சர்ச்சையே கெனிஷா தானே. இப்போ ஆர்த்தி என்ன சொல்லுது, ஒரு கார் இருந்தது, லேண்ட் குரூசர், 1 கோடி ரூபா கார். இந்த கார் இப்போ கோவாவில் ஓடிட்டுருக்கு. யாருக்கு? கெனிஷாவுக்கு ஓடிட்டுருக்கு. அப்போது மனைவியை விட அந்த பாரில் பாடுற சிங்கர் முக்கியமா? அவளை மனைவிக்கு கொடுத்த அந்தஸ்து அந்த கார் இல்லையா? அதுவுமே வந்து கெனிஷா வெளிப்படையா சொல்லிட்டாங்க, மனைவி கொடுத்த டார்ச்சர்ல நான் ஹீலிங் சென்டர் வச்சிருக்கேன். அவரே தனியா கார் ஓட்டிட்டு கோவா வந்தாரு. டயர்ல வந்தனால நான் அந்த காரை ஓட்டினேன். அந்த டைம்ல வந்து புகாரானால என்னோட லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. இவ்வளவுதான் நடந்தது. அதையும் தாண்டி விவாகரத்துக்கு காரணமே வந்து நான் தான் சொல்றாங்க, நான் கிடையாது. விவாகரத்து ஆன முடிவுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன நோக்கி வராரு, என்கிட்ட வந்து ஹீலிங் பண்ண வராரு அப்படின்னு சொல்றாரு. சோ விவாகரத்துக்கு அப்புறம் தானே கெனிஷாவோட பழக்கம் ஏற்படுது. இல்ல அதாவது இது வந்து கெனிஷா சொல்றது. கெனிஷாவோட தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் விவாகரத்து பண்ண ஆரம்பிச்சாருன்னு ஆர்த்தி சொல்லுது. மனைவி சொல்லுவதை நம்ம சமூகம் பார்க்குமா? இல்ல ஒரு பாரில் அதான் சொல்றாரு, பாரில் பாடுற பாடகி சொல்றதை கேட்குமா? ஜெயம் ரவி அதே தான் சொல்றாரு. நீங்க 2 விஷயம் இருக்கு சார். நீங்க இவருடைய மாமியார் குடும்பம் இவருடைய வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுது. நீங்க அடங்க மறு, சைரன், இப்படி 2-3 படம் எடுக்கிறாங்க. நீங்கள் சின்ன பட்ஜெட்லாம் படம் எடுக்க முடியாது. இவரை வச்சு ஏறக்குறைய ஒரு 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க. இந்த படம் இயற்கையாகவே ஓடலை. அப்போ அடுத்த என்ன பண்ணுவாங்க? சினிமா நடிகரை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, படம் ஓடுதோ ஓடி அடுத்த படம் பூஜை போடணும், லைம் லைட்டில் இருக்கணும். நீங்கள் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்குது, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் எல்லா படத்தையும் சினிமாவில் விட்டுட்டு போண்டியாகி வட்டிக்கு வாங்கி கடைசியில் அன்பு செல்லிங்கிட்ட போய் வீட்டை விற்று, காட்டை விற்று, தோட்டத்தை விற்று தெருவுக்கு வந்துடக்கூடாது. இதே நிலைமை தானே ரஜினி வீட்டையும் நடந்தது. தனுஷ் ஐஸ்வர்யா கதை இதே தானே. படம் எடுத்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறார் தனுஷ். என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்தில் ரஜினி மருமக, ரஜினி சொத்து வரணும் கேட்ட பூரா கடன் கொடுப்பான். 10 படம் எடுக்கலாம், 20 படம் எடுக்கலாம். ஏவி ஸ்டுடியோவே மூடிட்டான். ஜெமினி வாசனே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. 100 படம் எடுத்து சௌத்ரி ஆளையே காணும். ரஜினி பொண்டாட்டி லதா பார்த்தது 2 குழந்தை, இப்போவே 2 குழந்தைகள் கேரவனில் தான் இருக்குது. ரஜினி பையன் பார்த்தேன், மக்களோட தொடர்பே இல்லை, கேரவன் வாழ்க்கை தான். ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்போது பல கோடிகள் வேணும். தனுஷ் படம் எடுத்துகிட்டே இருந்தானா நம்பி கடன் கொடுத்துட்டே இருப்பான். ரஜினி லதாவுக்கு பின்னாடி சொத்து பூரா பைனான்ஸுக்கு போயிடும். இந்த நிலைமை தானே நீங்கள் ஆர்த்தியுடைய அம்மா யோசிக்குது. நீங்கள் 3 படம் எடுத்தீங்க, ஓடலைன்னா அடுத்து என்ன பண்ணணும்? தனியார் கம்பெனி, வெளியார் கம்பெனிகளுக்கு நீங்கள் நடிக்கணும். மீண்டும் சொந்த கம்பெனியில் படம் எடுத்து என்ன ஆகும்? கடன் ஆகும். இவர் தான் வற்புறுத்துறாரு. ஆமாம், இதுதான் வேற என்ன? அதானே புகார. மறுபடியும் படம் வச்சு படம் எடுங்க. நான் வந்து ஹீரோவை நடிச்சுட்டே இருக்கணும், கடன் வாங்கியே எடுங்க, அடுத்த படம் ஹிட் ஆயிரும். சீட்டு விளையாடுவான், விட்டதை பிடிக்கலான்னு கடைசியை விட்டத்தில் தொங்குவான் சுருக்கு வச்சு. கடன் தொழிலை செத்து போகிறானா இல்லையா பல பேர். இப்போ இதுதான் ஆர்த்தி குடும்பத்துக்கும் ஜெயம் ரவிக்கும். மீண்டும் படம் எடுக்க சொல்கிறார். இன்னைக்கு படமே 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியாது. சின்ன படமே 100 கோடி ரூபா சார். அப்புறம் மீண்டும் சம்பளம் அதிகபட்சம் ஒரு 10 கோடியிலேருந்து 15 அவ்வளோதான். ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி படம்லாம் 50 கோடிக்குள்ள தான் சார் இருக்கும். 100 கோடி அளவுக்குலாம் போத்த. சரி, 50 கோடியை வச்சுக்கோங்க. 30லேருந்து ஒரு 50 கோடி. 50 கோடி. இப்போ 50 கோடியில் படம் எடுத்து 3 படம் 150 கோடி போச்சு. 150 கோடி வரல. ஆமாம், ஓரளவு ஓடல. ஒன்று இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. அடங்குமுறை, சயரங்கிற எல்லாமே ஊற்றிக்கிச்சு. இதுதான் இவருடைய நிலைமை. அப்போது அது குடும்பம் என்ன பண்ணும்? 2 குழந்தைகள் எதிர்காலத்தை பார்க்குமா, இவரை பார்க்குமா? எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அடுத்த சந்ததிக்கு வறுமை இல்லாமல் காப்பாற்றுறது தான் அவங்களுடைய கவலை. இதில் அடுத்த சந்ததி பற்றி எனக்கு கவலை இல்லை, என்ன லைம் லைட்டில் வச்சுருங்க. இதுதான் ஈகோ, வேறு ஒன்றுமே இல்லை. மாமியாரை நீ கெட்டு போகணுன்னு சொல்லுவாங்க, பொண்டாட்டி நீ அழிஞ்சு போகணுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட கண்ட்ரோலை மீறி நீ எதுவுமே பண்ணக்கூடாது, என்ன வந்து ஒரு இதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உளைச்சல் அவருக்கு இருக்கும். 15 வருஷமா இந்த பிரச்சனையே வரலையே. பசங்களுக்காக இருந்துக்கலாம். பசங்கள் ஓரளவு வளர்ந்து மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அமைதியா. எந்த சினிமாக்காரன் 15 வருஷம்ல ஒரு மன அழுத்தம் இருக்கவே மாட்டோம். சமீப காலமா அதை அதிகரித்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது ஒரு ஆணை பொறுத்தவரை பெண்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. எல்லா குடும்பத்திலும் உள்ளதுதான். தனுஷு கதை என்ன? இதே கதை தான். கமல கதை என்ன? இதே கதை தான். ஆணாதிக்க சமூகத்தில் இப்போ எந்த ஆணையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு வாரம் கட்டுப்படுத்தலாம், 2 நாள் கட்டுப்படுத்தலாம், 3ஆம் நாள் அம்பாடு கிளம்பி போயிடுவான்.
அப்படியெல்லாம் வாழவே இவர்களெல்லாம் வாழ்ந்து பழக்கமே இல்லை. இந்த சினிமா நடிகர்களை பொறுத்தவரை எந்த ஒரு படம் ஒரு டைரக்டரு ஒரு ப்ரொடியூசர் கட்டுக்கள் கொண்டு வந்தாங்கன்னா படம் நின்று போயிடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பல கோடி நின்று போயிடும். அதே இது குடும்பம். இந்த குடும்பத்தில் சரி படம் எடுக்கலை, ரைட், ஓகே, இப்போ தனியார் படம் வெளி படத்துக்கு முயற்சி பண்ணுவான். ஆனால் குடும்பத்துக்குள்ளே எந்த சச்சரவும் சண்டை இல்லாமல் குடும்பத்தில் அன்பாக அமைதியாக இருப்பதற்கு என்ன பிரச்சனை? மீண்டும் படம் எடுக்கிறாரு, படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது. வீட்டுக்கு மாப்பிள்ளை வர கதை போல இதுதான். நீங்கள் சினிமா நடிகரை திருமணம் செய்த பெண்கள் வாழ்க்கை கூட இப்படித்தான் இருக்குது. எல்லாருமே சிவாஜி கமலாம்மா போல இல்லை, ஜானகி எம்ஜிஆரை போல இல்லை, விஜயகாந்த் பிரேமலதாவை போல இல்லை. எல்லா கதை இப்படித்தான் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா குடும்பம் அமைப்பை யாரும் சிதைப்பதில்லை. ஆனால் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைப்பு என்பது தன்னை தாண்டி சினிமா தான் உலகம். சினிமா உலகம் என்பது அது நிஜ உலகம் அல்ல, அது ஒரு நிழல் உலகம். நீங்கள் சரி இப்போ மக்களுக்கு உண்மையாகவே ஒரு அனுதாபம் எப்படி வந்திருக்கும்னா, அவங்க அப்பா வீட்டில் இருக்காரு, யார் வீட்டில், எடிட்டர் மோகன் வீட்டில் போய் இருக்காருன்னா மக்களுக்கு அனுதாபம் வந்திருக்கு. நீ எங்கே இருக்க? கோவாவில் கெனிஷா கூட இப்போ குடும்பம் நடத்துகிற கோவாவில் இருக்கீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? நீ உண்மையாக மாமியார் உன்னை கட்டுப்படுத்துகிறாங்க, மனைவி கட்டுப்படுத்துகிறாங்க, மாமனார் வகையில் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா கோவாவில் போய் கெனிஷா கூட ஓய்வெடுக்கிறதா மன நிம்மதி? நாங்கள் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம், நாங்கள் ஒரு யோகா சென்டர் ஆரம்பிக்க போகிறோம். யோகா சென்டரு கோவாவில் போய் ஆரம்பிக்கணுமா? உண்மையாகவே நீ மற்றவங்களுக்கு உதவணும்னா நீ எங்கே இருந்திருக்கணும்? உன் அப்பா வீட்டுக்கு போயிருக்கணும். அந்த வீடு சொந்த வீடு தானே. ஈஸியாக இருக்கிற வீடு, ஆர்த்தி இருக்கிற வீடு, சொந்தமாக கட்ட வீடுங்க. அது அவங்க வீட்டில் அவங்க இல்லை தவறு. செய்தி பூரா தவறு. செய்தி பூரா தவறு. நீங்கள் ஆமாம், ஜெயம் ரவி ஆர்த்தி கட்ட வீடு அது. அங்கேருந்து ஏன் வெளியேற? அப்போ நீ சொல்கிறது பூரா உண்மைக்கு புறம்பானது. அந்த பெரிய பையன் அப்பா கோவா ஷூட்டிங்கில் இருக்காரு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன கேட்குறான். அது எப்படி இருக்குது? அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குது? அந்த ஒரு பையனே வந்து பெரிய பையன் படத்தில் நடிச்சிருக்கான் ஜெயம் ரவி கூட. அந்த பையனே சொல்லியிருக்கான், அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம், அதனால எனக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா? ஏற்றுக்கிட்டான் இல்லையா? என்ன அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு கெனிஷா கூட போய் டூயட் பட சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இருந்தனா சண்டைகள் அதிகமாகும். ஸோ பிரிந்து இருக்கிறது நல்லதா இருக்கு இல்லையா? சண்டை போடுறதுக்கு நிம்மதியா இருக்கிறாங்க சார். அதாவது பையன் எந்த பையன் இன்னொரு சின்ன விட வச்சுக்கன்னா அம்மா அப்பனை சொல்லுவான், எங்க அப்படி உண்டா காமிங்க, வரலாறு காமிங்க. சின்ன கூட வச்சுக்க, மூணாவது ஒரு வீட்டையும் வச்சுக்க, நாலாவது ஒரு வீட்டை வச்சு. அம்மா பெற்ற அம்மா இருக்கா, அப்பா இருக்கான், அப்பா ஒரு வீட்டில் ஆத்தா ஒரு வீட்டில் இருந்தா எந்த குழந்தை மனநிலை சரியாக இருக்கும் சொல்லுங்கள்? அப்போது முழு தவறுமே ஜெயம் ரவி மேலே தான். காரணம் கேட்டிங்கன்னா, ஜெயம் ரவி ஒரு ஹீரோ ஒர்க் ஷாப்பில் இருக்கார், தன்னை ஒரு சினிமா நடிகனாக கற்பனை பண்ணிக்கிறாரு. ஆனால் நீங்கள் பணம் இருக்கிற வரை தான் கெனிஷா தொடர்பு. காரு இல்லை, பணம் இல்லைன்னா கெனிஷா இன்னொரு ஜெயம் ரவியை போல் இன்னொரு ஜெயம் குவியோட அந்த அம்மா குடும்பம் எடுத்து ஆரம்பிச்சிடும். இப்போ மூணாவது ஆளாக தான் அங்கே இருக்கணும், எங்கே? கோவாவில். ஏன்னா அவர்களுக்கு அது கெட் டு கெதர். நீ எங்கே சுற்றினாலும் உன்னுடைய குடும்பம் எங்கே இருக்குது? ஆர்த்தி குழந்தைங்களும் தான் உன்னுடைய குடும்பம். உன்னை கெனிஷா உன்னுடைய குடும்பம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நண்பின்னு சொல்லுவான், இல்லைன்னா உட்பின்னு சொல்லுவான். ஆனால் ஒரு மனிதனுடைய அடையாளம் என்ன? குடும்பம்தான். குடும்பத்தை ஒருவன் பிரிகிற மனநிலைக்கு வந்தான்னா அவன் ஒரு அரக்கனாகத்தான் இருக்க முடியும். இந்த குடும்பம் ஒரு அழகான பூந்தோட்டமாக இருந்தது. இந்த பூந்தோட்டத்தை நீங்கள் சிதைத்து விட்டார் ஜெயம் ரவி. இதுதான் திரைப்பட ரசிகர்கள் பார்க்குற பார்வை. இந்த பார்வை கண்டிப்பாக திரை ரசிகர்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டான். எந்த படம் எடுத்தாலும் ஓடாது. என்ன காரணம்? முதல்ல குடும்ப தலைவனாக இரு, அப்புறம் மனிதனாக மாறு. மனிதனாகவே இல்லைன்னா உன்னை பார்க்குற போது எப்படி பார்ப்பான்? ஒரு குரூரமான ஆளை தான் பார்ப்பான். ஒரு கேரக்டர் அசோசியேஷன் ஆகி போச்சுன்னா நீ உன்னை பார்க்கவே மாட்டான். உன்னை பார்க்கும்போதே உன்னை ஒரு தப்பான ஆளாக தான் பார்ப்பான். இதுவரை இருந்த கேரக்டர் வேறு. இனிமேல் உன்னுடைய எந்த கேரக்டர், பிரதர் எடுத்தாலும் சரி, சிஸ்டர் எடுத்தாலும் சரி, உன்னுடைய இப்போ
பிஆர்ஓ வைத்து ஆர்த்தி கேரக்டரை, ஆர்த்தி குடும்பத்தை டேமேஜ் பண்ணுவதற்காக ஒரு முயற்சி செய்கிறார். இதெல்லாம் மிக தவறான முன்னுதாரணம். காரணம், இதுவரை இருந்த குடும்பம் உன்னுடைய அழகான குடும்பம். அது அந்த 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 குடும்பத்துக்கு நீ தான் குடும்பத் தலைவன். அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறினாலும் நீ தான் தலைவன். அது அந்த குழந்தை யாரை சொல்லும்? ஜெயம் ரவி தான் சொல்லும். குடும்பத்தை வந்து அவங்க மேல ஒரு தவறான கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறாரு அவங்க. ஆமா சார், ஏன்னா அந்த கோவால ரெசிப்ட்லாம் வெளியானது இல்லையா, அந்த ரெசிப்ட் யார் வெளியிட்டிருப்பா? ஒன்னு ஜெயம் ரவி மனைவி வெளியிட்டிருக்கணும், இல்லை மாமியார் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற நோக்கத்துலனா இருக்காங்க. இல்லைங்க, இந்த காரு விஷயம் எப்படி வெளியே வருதுன்னா, கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆனால் ஃபைன் போடுறான். ஃபைன் போட்டால் அது எதில் வரும்? இந்த இணையதளத்தில் அடித்தா வந்துடும். மாமியார் கோவாக்கு போக வேண்டியதில்லை, ஆர்த்தி கோவாக்கு போக வேண்டியது. அந்த இணையதளத்தில் அடிச்சா வந்துடும் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு தான் போயிருக்கும். பெர்சனலா அவங்களுக்கு வந்து மெசேஜ் அவங்க தான் அந்த போட்டோ வெளியிட்டு இருக்காங்க. ஆர்த்தி தரப்புல இருந்தா ஜெயம் ரவி பேர் அவன் சொல்லத்தான் செய்வாங்க. நீங்க யாரு ஃபைன் கட்டியிருக்கிறா? கெனிஷா ஃபைன் கட்டியிருக்கிறா, அப்புறம் சொல்லத்தானே செய்வாங்க. அப்புறம் ஏங்க, ஆர்த்தி வீட்டில் இருந்த காரு செட்டப் வீட்டில் இருக்குதுன்னா அதுக்கு என்ன பேர்? அப்போ நீங்கள் ஜல்ஜா பண்ணுறதுக்கு நான் என்னுடைய பெயரை அந்த காரு நான் பயன்படுத்திட்டு இருந்த காரு வரத்தானே செய்யும். இப்போ ஜெயம் ரவி தப்பான ஒரு பல முன்னுதாரணங்களை செய்கிறார். எப்படி செய்கிறாருன்னா, தான் செய்கிற தவறை நியாயப்படுத்துவதற்கு பல பிஆர்ஓக்களை வச்சுருக்காரு. கெனிஷாவை ஒரு பெரிய அளவு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை செய்கிறார். இது தவறான போக்காகத்தான் போய் சேரும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.